விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது அற்புதமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களின் மூலமாக கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது. இவர்களுக்கு கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்த நிலைகளானது மாறக்கூடுமா, மீண்டும் இல்லை அந்த ஒரு பிரச்சனைகளானது தொடரப்போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது தோன்றுமா, இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா கையாள போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பௌர்ணமி நாளில் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில வழிபாடுகளை செய்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை காணலாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பரிகாரங்களை நாளை பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. பௌர்ணமி நாளில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நாளை வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு 4 மண் அகல் விளக்கு தேவைப்படுகிறது. பஞ்சுத்திரி, நல்லெண்ணெய் இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிக்கோங்க. அதே போல் பச்சரிசி ரொம்ப முக்கியமானது, இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ரெடி பண்ணுறதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தீபங்களை ஏற்ற போகிறீங்க. அது வீட்டுக்குள்ளார ஏற்றுறது கிடையாதுங்க. அந்த சந்திர பகவானை பார்த்தவாறு நம்ம, அதாவது அந்த நிலவு உதைத்த பின்பு தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். அந்த நிலவு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நிலவுக்கு முன்பாக உட்காந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பச்சரிசி அந்த 4 விளக்கு வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பரப்பி வைத்து ஒவ்வொரு மண் அகல் விளக்கும் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கிவாறு நீங்கள் வைத்து தீபங்களை ஏற்ற வேண்டும். அந்த மண் அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்களை ஏற்றுங்க. அப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை செய்துக்கோங்க. அதேபோல் துர்க்கையம்மன் வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. துர்க்கையம்மன் உங்களுக்கு துணையாக நிற்பாள் அப்படின்னு சொல்லலாம். அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த பௌர்ணமிக்கு உரிய நாளில் செய்யும் பொழுது. இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியத்தை நீங்கள் பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்திறன்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. ஆனால் பயணங்களின் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது. இன்னும் சிறிது காலத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் இல்லாவிட்டாலுமே சிறிய சிறிய குறைபாடுகளானது இருக்குங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் சின்னதாக தானே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா சளி தொந்தரவு இருக்குது. இது சளி தானே, சரி பேசிக்கலாம், அது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகி ஒரு உயிரை இழக்கக்கூடிய அளவிற்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். ஸோ சின்ன விஷயமாக இருந்தாலுமே மருத்துவரை அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது கிடைக்க பெறுவார்கள். பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதனால மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை கொடுக்கும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்களானது சாதகமாகவே பார்த்தீங்கன்னா நடக்குங்க. பிள்ளைகளால் பெருமையும் சேரும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையும். மனதில் எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவியானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீண் செலவை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்குங்க. கடன் பிரச்சனையானது உங்களுக்கு தீரும். எதிர்ப்புகளானது அகலுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளும் உங்களுக்கு நீங்கும்.
அரசியல் துறையினருக்கு விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். அதேபோல் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களானது வரும். யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வேலையாட்களால் பிரச்சனைகளானது வரக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகளானது நீங்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய நிகழ்ச்சிகளானது நடைபெற்று மேலுமே மன நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களும் உண்டாகும். துணிச்சலாக எதையுமே செய்து முடித்து காரிய வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். மற்றவர்களுடன் இருந்த பகையானது நீங்குங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களானது தீரும். பணவரவானது கூடும். அரசாங்கம் மூலமாக லாபங்களானது உண்டாகுங்க. நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வானது நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளானது வசூலாகுங்க. தொழில் தொடர்பான பிரச்சனைகளானது தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்களும் குறையும். இந்த காலகட்டத்தில் தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதனால பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மனக்குழப்பங்களும் உண்டாகலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகளானது உங்களுக்கு விலகும். ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்கள் பயணங்கள் மூலமாகவே நன்மையை கொடுக்குங்க. புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக இருக்கும். ராசிநாதனும் தொழில்ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கின்றார். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலைகளானது மாறி முன்னேற்றங்களானது உண்டாகும். லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. திறமையான பணியாளர்களும் உங்களுக்கு அமைவார்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திறமையாகவே செயல்பட்டு சாதகமான பலன்களை காண்பார்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். குடும்பாதிபதி சுக்கிரனுடைய உச்ச பலத்தினால குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது நிலவும். உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களானது இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்குங்க. பயணங்களால் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு கண் நோயானது ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாங்க. தொழிலில் திடீர் போட்டிகளானது இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாங்க. மேலிடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். யாரிடமே வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களானது சாதகமாகவே முடியும். உங்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலைகளானது காணப்படும். மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷங்களானது நீடிக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர். மேலுமே தொழில் வியாபாரம் மந்த நிலையானது மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அதே போல விலகிச் சென்ற வாடிக்கையாளர்களுமே மீண்டும் வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலமாக காரிய வெற்றியும் காண்பர். இந்த ஒரு காலகட்டத்திலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய பிரச்சனைகளானது உருவாக வாய்ப்புகள் உண்டு. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். பயணங்கள் செல்ல நேரிடுங்க. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் ஏற்படுங்க. முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் பல வகையிலும் நன்மைகளானது உண்டாகும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் இப்பொழுது சாதகமாக நடந்து முடியலாம். பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கானது ஏற்படுங்க. கடினமான வேலைகள் கூட மிக சுலபமாகவே உங்களுக்கு முடியும். உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடானது இப்பொழுது நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளும் வசூலாகுங்க. வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களில் லாபங்களானது கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும். வரவேண்டிய பணமானது இப்பொழுது சேரலாம். அதேபோல் குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.